வணக்கம் நண்பர்களே. இன்று இப்பதிவில் நாம் காணவிருக்கும் தலைப்பு சந்திரமங்கல யோகம். சந்திரமங்கல யோகம் என்று அழைக்கப்படும் சசி மங்கள யோகம். சசி என்றால் சந்திரன், மங்களன் என்றால் செவ்வாய். சந்திரனும் செவ்வாயும் இணைந்து தரும் யோகமே சந்திரமங்கல யோகம் அல்லது சசிமங்கல யோகம் எனப்படும். சந்திரனும் செவ்வாயும் இணைந்து ஒரே ராசியில், அதாவது ஒரே வீட்டில் அமரும் பொழுது உண்டாவது சந்திரமங்கல யோகம். இந்த இணைவு 100% யோக பலனை தரும். சந்திரனும் செவ்வாயும் சமசப்தம பார்வையாக ஒருவரையொருவர் பார்த்து கொள்ளும் பொழுதும் சந்திரமங்கல யோகம் உண்டாகும். ஆனால் இது வெறும் 75% நற்பலன்களை மட்டுமே கொடுக்கும். சந்திரன் வளர்பிறை தேய்பிறை என்ற இரு நிலைகளில் இருக்கக்கூடிய கிரகம் என்பதனால் வளர்பிறை சந்திரன் அதிக நற்பலன்களையும் தேய்பிறை சந்திரன் குறைந்த நற்பலன்களையும் தரவல்லது என்பது நிதர்சனமான உண்மை. இயற்கை பாவியான செவ்வாய் மிகுந்த கோபத்தையும் மூர்க்கத்தனத்தையும் அளிக்கும் கிரகம். செவ்வாயின் மூர்க்கத்தனத்தை குறைத்து நற்பலன்களை தருவதுவே சந்திரமங்கல யோகத்தின் சிறப்பு. சந்திரன் ஒரு நீர் கிரகம், செவ்வாயோ நெருப்பு கிரகம். சந்திரன் செவ்வாயுடன் இணைந்து அதன் நெருப்புத்தன்மையை குறைத்து நீர்த்து போகச் செய்து செவ்வாயின் மூர்க்கத்தனத்தை குறைத்து நற்பலன்களை வழங்குவார். அருளணி கிரகங்களான சந்திரனும் செவ்வாயும் இணைந்து அளிக்கும் சந்திரமங்கல யோகத்தினால் உண்டாகும் நற்பலன்களை இங்கு பார்ப்போம். அதிகாரம், அரசியல், பூமியினால் லாபம், மருத்துவம், சேவைத்துறை, இராணுவத்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை போன்ற துறைகளில் உயர்நிலை பதவி அளிப்பார். அதிகாரமிக்க பதவிகள் உங்களை பார்த்தாலே 10-15 பேர் நடுங்கும் அளவிற்கு அதிகார பலத்தை அளிக்கும் யோகம் இது. வலிமையான உடல், அதிகாரம் மிக்க பதவிகள், புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர்கள், புகழ்பெற்ற சமையல் கலை நிபுணர்கள், இவை யாவும் சந்திரமங்கல யோகத்தினால் கிடைக்கும் நன்மைகள். நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவில் வேறொரு தலைப்பில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.